தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வீரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் தங்கராஜ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரூரில் நடந்த விஜய் கூட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன, கரூரில் நடந்த கூட்டம் ஏப்பா எல்லாத்துக்குமே தான் தெரியுமே, என்னப்பா நீ என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. கரூரில் நடந்த கூட்டம் ஏற்கனவே அது அவங்களுடைய நிர்ணயத்தை கணக்குப்படி அவங்க சென்னை பக்கமே இந்த கூட்டத்தை நடத்துறதா பிளான் அவங்களுக்கு. அதையே கரூரில் கொண்டு வந்து போட்டாங்க. ஏன்னா திமுக அங்கே ஒரு கூட்டம் நடத்தியிருக்குது, முப்புர விழான்னு. அந்த கூட்டத்துக்கு அதிகமான கூட்டத்தை நாம் காட்டுனா அதனால மக்கள் நம்ம மேலே இவருக்கு நிறைய கூட்டம் வருது, அடுத்த முதலமைச்சர் அவர் தான், இவருக்கு ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிங்கிற கணக்குப்படி இங்கே கொண்டாந்து கரூரில் சேர்த்துறாங்க. இந்த கூட்டத்தை காட்டினா அப்படி இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க போனாங்க ஜனங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்த மக்கள் செத்து போனாங்க. எப்படி செத்து போனாங்க? ஒரு அரசியல் நாட்டில் வளருதுன்னா அந்த அரசியல் ஒரு மக்களை உயிருக்கு ஆபத்து இல்லாத புழக்கி வச்சு அந்த மக்களை தன்னுக்கு கீழே ஒரு ஆளுமைக்காக கொண்டு வரணும். இதுதான் ஒரு அரசியல் கட்சியோட வேலை. ஒரு மக்களுக்கு காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம் இதெல்லாம் ஏற்படுத்தி தரணும். ஒரு மக்களுக்கு அடிப்படை தேவை அனைத்தும் செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற கூட்டமாக இதுன்னு பார்த்தா இந்த கூட்டம் அப்படியான கூட்டம் இல்லை. இது ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி. இந்த கூட்டம் மதம் பிடிச்ச யானை மாதிரி. அவங்க கொடியில் வச்சிருக்கிறாங்க 2 யானை, ஒரு யானை 2 யானைன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த 2 யானையுமே ஒன்றுக்கு ஒன்று சொன்னால் கேட்காது. ஒரு கட்சியில் ஒரு தலைவர் இருந்தால் தான் சரியாகும். 2 தலைவர் இருந்தாக்க அவர் ஒரு கருத்து சொல்லுவார், இவர் ஒரு கருத்து சொல்லுவார். அப்படி இருக்கிற மாதிரி 2 யானை வச்சு அந்த கொடி, அந்த கொடியில் இருக்கிற சிம்பிள் மாதிரியே அந்த கூட்டத்தில் மதம் பிடிச்ச யானை கூட்டம். அந்த யானை கூட்டம் என்ன பண்ணும்னா, ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா மக்களை, மனுஷரை யாரையும் பார்க்காது, அது போட்டு மிதிச்சு கொல்ல செய்யும். அப்படித்தான் அந்த கூட்டத்தில் நடந்துச்சு. இந்த விஜய் இந்த வண்டி வராருன்னு அவரை முந்தி அடிச்சு கொண்டு பார்க்கறதுல மதையான கூட்டம் போல மாறியது அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 41 பேர். அதில் கர்ப்பிணி தாய் 2 பேர். அப்படின்னா பார்த்தா 43 உயிர் அந்த கூட்டத்தில் போயிடுச்சு. ஒரு அரசியல்னு பிறகுதுன்னா மக்களுடைய உயிரை காப்பாற்றணும். அப்படி போகிற மக்கள் உயிரை காப்பாற்றணும். அப்படி போகிற மக்கள் உயிருக்கு பொறுப்பேற்றுக்கணும். நான் தான் தலைமை, என்னால் தான் இந்த கூட்டம் நடந்துச்சு, இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணார், 3 நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு, இந்த கூட்டத்துக்கும் எங்கள் கூட்டம் தான், எங்கள் கூட்டத்துக்கு நான் போய் எதுவுமே பண்ணல, பேசினேன், அவங்க போய் பேசிட்டு வந்தேன், அதை தவிர நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க விஜய் சார், நீங்கள் தான் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க, உங்களை பார்க்கறதுக்கு தான் அந்த கூட்டம் வந்துச்சு. உங்களுக்கு தான் அந்த அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சி யாருது, உங்களுக்கு. அப்படின்னா அந்த கூட்டமும் உங்களுக்கு தான், அந்த கூட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தான், அந்த கூட்டத்தில் நடக்கிற நன்மை தீமைகளும் உங்களுக்கு தான். ஆக அனைத்துக்கும் பொறுப்பேற்கக்கூடியது நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது உங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றுக்கணும், அவருக்கு பொறுப்பேற்றுக்கணும், இவரு பொறுப்பேற்றுக்கணும் அப்படி சொல்கிறதுல வாய்ப்பு இல்லை. மாவட்ட செயலாளர் யாருக்காக கூட்டத்தை கூட்டினாரு, உன்னை பார்க்க வர்றதுக்காக, உன் கட்சி வளர்றதுக்காக தான் கூட்டத்தை கூட்டினாரு. அப்படி இருக்கும்போது இது விஜய் தான் முழுமையாக பொறுப்பேற்றுக்கூடியது. அப்படி பொறுப்பேற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியை அவர் பொறுப்பை ஏற்றுக்கல, இது வரைக்கும் அவர் பொறுப்பை ஏற்றுக்கல. மாறானா சொல்றாரு, சார் சிஎம் சார், நான் இங்கே தான் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்னை கைது பண்ணிக்கங்க, ஏன் தொண்டர்களை விட்டுருங்கிறீங்க. உங்களை கைது பண்ணுறதுக்கு யாருமே செய்யலை. அது கைது பண்ணி தான் எப்போ கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கைது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இந்த கைது பண்ணால் இந்த சிம்பத்தி இதில் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துருவீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. அதனால் உங்களை கைது பண்ண மாட்டாங்க, கைது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நீங்களும் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன இதில் கூட என்ன பண்ணுறீங்கன்னா மக்களை தூண்டி விடுறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன கைது பண்ணுவாங்க, என் ரசிகர்களே ரெடியாக இருங்க, அங்கங்கே அகராதி பண்ணுங்க, அங்கங்கே போய் பொதுச்சத்தை சேதப்படுத்துங்க, ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னு மாற சொல்கிற மாதிரி தான் இதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ சொல்லுவது இதுவும் சட்டத்துக்கு புறமானது, நீ பேசின வீடியோவும் சட்டத்துக்கு புறமானது.
அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கு மேலேயாவது ஏதோ ஒரு அறிவிப்பு வரும்னு பார்த்தா செத்து போன மக்களுக்கு ஒரு ஒரு மன்னிப்பு கேட்பாரு, ஒரு ஆறுதல் சொல்வாரு அப்படின்னு பார்த்தா இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு ரோட் ஷோ நடத்துறேன், மக்கள் வராத ரோட் ஷோ, மக்கள் இல்லாத ரோட் ஷோ நடத்துறேன், நான் கரூருக்கு வரேன், அதனால எனக்கு அனுமதி வேணும். ஒரு மனுஷனுக்கு இந்த தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. அப்படி கேட்குறோம்னா அவருக்கு அவர் மேலே இருக்கிற பயம் அதிகமாக இருக்கும், அவர் உயிருக்கு அவருக்கு ஆபத்தாக இருக்கணும், அவர் மேலே பயம் இருக்கணும். அப்படிங்கிறதுனால அவர் வந்து அனுமதி கேட்குறாரு. சரி, அனுமதி கேட்குறீங்க, அனுமதி எப்படி கேட்குறீங்க? நான் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினதுல இருந்து இங்கே வந்து கரூர் வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு ரோடு பூரா போலீஸ் வசதி இருக்குனுங்கிறீங்க. ஏங்க சார், ரோடு பூரா போலீஸ் வசதி உங்களுக்கு ஒருத்தருக்கே போட்டால் அந்த சமயத்தில் வேற பிரச்சனை இந்த நாட்டில் நடந்துச்சுன்னா அதை யார் சார் பார்க்குறது? உங்களை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அந்த அரசாங்கம் இருக்குது, காவல்துறை இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கேட்கலாமா சார்? உங்களுக்கு என்ன ஒரு 4 போலீஸ் இருந்த போதாதான்? நீங்களே நிறையா மத்திய படையை வச்சுருக்கிறீங்க, உங்களுக்குன்னு பாதுகாப்பு உருவாக்கின படைகள்லாம் வச்சுருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து கரூர் வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கேட்குறீங்க. சரி, அடுத்தது என்ன சொல்கிறீங்க? மக்களை சந்திக்கிறதுக்கு நான் ஒரு மண்டபம் ஏற்பாடு பண்ணுறேன், அந்த மண்டபத்துக்கு ஒரு வழி பாதை தான் இருக்கணும். எப்படி? மண்டபத்துக்கு ஒரு வழி பாதை தான் இருக்கணும், எனக்கு ஒரு வழி, மக்களுக்கு ஒரு வழி. மக்கள் வந்த வழி வந்து வந்த வழியே போயிடணும். நான் ஒரு வழியில் வருவேன், நான் ஒரு வழி வந்து நான் ஒரு வழியில் வந்துடுவேன். இப்படி ஏதாவது ஒரு குடும்பம் ஒரு மண்டபம் கட்டினா தான் உங்களுக்கு தனியாக ஒரு மண்டபம் கட்டணும். அதை நீங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிங்கன்னா கட்டுறீங்களாம், கட்டி நீங்கள் ஒரு செட்டு சினிமா செட்டு போடுவீங்களே, அப்படி ஒரு சினிமா செட்டு போட்டு நீங்கள் வந்து ஒரு மண்டபத்தை ரெடி பண்ணி அங்கே போய் கூட்டி வச்சு அந்த மக்களை பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? இங்கே வந்து நீங்கள் கேட்குற மாதிரி மண்டபம் தேடணும்னா எங்கே போய் தேடுறது? ஆகையினால இதுவும் புரியல அவருக்கு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஒரு பத்திரிக்கையாளர் நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான், என்கிட்ட எந்த பத்திரிக்கையாளரும் வரக்கூடாதுங்கிறாரு. அதுக்கும் பாதுகாப்பு கேட்குறாரு. ஏங்க, ஒரு நாட்டில் ஒரு தலைவனாக உருவாகலாம் நினைக்கிறீங்க, வரீங்க, பத்திரிகையாளர் சந்திக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னங்கிறது பத்திரிகையாளர்கிட்ட சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? அப்படி இருக்கும்போது நீங்கள் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறீங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தவன் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஒரு நடிகர், அவ்வளோதான், நீங்கள் ஒரு நடிகர். இப்போ வந்து நம்ம நாட்டில் நிறைய நடிகர் இருந்தாங்க, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன், இப்படிலாம் இருந்தாங்க. அது மாதிரி நீங்களும் ஒரு நடிகர். உங்களை படத்தை பார்க்கறது மூலியமா ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு எப்படியாவது அரசியலில் நாமளும் ஒரு ஆளாக காட்டிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரசிகர்களை முதல்லையே ஒரு 2-3 வருஷத்துக்கு மாவட்டமாக ஒரு மண்டபம் போட்டு அந்த மண்டபத்தில் கூப்பிட்டு இந்தந்த மாதிரி தான் நம்ம கட்சி, இப்படி தான் நம்ம செயல்படணும், பொறுப்பு இருக்கணும், அமைதி இருக்கணும், மக்கள் கருத்தை கேட்கணும், அங்கங்கே மரத்தில் ஏறக்கூடாது, தென்னை மரத்தில் ஏறக்கூடாது, மாங்காய் மரத்தில் ஏறக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணும். இதை சொல்லலை. எடுத்தவொடனே டைரெக்டாக கட்சி ஆரம்பித்து நேரடியாக மக்களை சந்திக்க வந்துட்டீங்க. அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்றை பார்த்து பெரிய காட்டு மிராண்டி கூட்டமாக இருக்குதுங்க. எங்களுக்கு இப்போ தான் தெரியுது, இந்த தமிழ்நாட்டில் இந்த மக்கள் இவ்வளோ காட்டு மிராண்டி கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கே இப்போ தான் தெரியுது. இதை ஒன்று மக்களுக்கு தெரியப்படுத்தி கொடுத்துருக்குறீங்க, இது வரைக்கும் நன்றி. ஒரு மக்கள் எல்லாமே நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த மக்களை உன்னுடைய ரசிகரை கூப்பிட்டு இதுதான் என்னுடைய ரசிகரை பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு காட்டியிருக்கிறீங்க. அதனால உங்களை இந்த ரசிகரை வச்சு உங்களுக்கு எந்த ஒரு நன்மதிப்பும் கிடைக்காது. அந்த மாதிரி நன்மதிப்பு கிடைக்கணும்னா நீங்கள் இந்த கூட்டத்தை அரசியல் படுத்துங்க. இன்னொரு கருத்தும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நாட்டில் பொதுவாக ஒரு கட்சி வளரணும், ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்தை உங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பித்து வந்தாருன்னா அவர் வந்து நேராக போய் ரசிகர்களை பார்க்கல, மக்களை தான் பார்த்தாரு. ஆனால் அந்த கட்சி ஏன் உருவாச்சுன்னா அதுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அப்போ 2009 இனப்படுகொலை நடந்துச்சு. எங்கள் தமிழ் இனத்தை, எங்கள் ரத்த சொந்தங்களை கொன்னாங்க. அந்த டைமில் அவர் அதை பார்த்துட்டு வந்து இங்கே வந்து பார்த்தா இது தலைகீழ மாறி இருந்துச்சு. நம்ம இனத்தை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, யாரையுமே பார்க்கவும் முடியலையே, யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க இதை அப்படின்னு அவர் யோசனை பண்ணி மனம் நொந்து அவர் அந்த கட்சியை ஆரம்பித்தார். ஆக அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்,
என்ன காரணம் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு? ஆக இந்த தமிழ்நாட்டிலலாம் கேன பயணங்களாக இருக்கிறானுங்க. இவனுங்களை வந்து நாம் ஒரு 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 முதலீடாக வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்காதீங்க. அது என்றைக்குமே இந்த மாதிரி ஆபத்தில் தான் கொண்டு விடும். 43 உயிர்களை கொண்டுட்டீங்க. 43 உயிர் போனதுக்கு காரணம் பூரா நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான் பொறுப்பேற்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனையும் இவனையும் கை காட்டி விட்டு நீங்கள் அமைதியாக்குறீங்க. இந்த போலீஸ் உங்களெல்லாம் பிடிக்காது, நீங்கள் பயந்துக்கிறீங்க. நீங்கள் வந்து தைரியமாக வாங்க. கருவுக்கு வந்து உங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் சந்தித்து பேசுங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அப்படி ஆறுதல் சொல்லி உங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு போங்க. இதுக்காக இதுலேயே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கே பேக்ஃபயர் ஆகும். உன்னுடைய தொண்டனே உன்னை காரி துப்பக்கூடிய நிலைமை வரும். இதை புரிஞ்சு நடந்துக்கங்க. மக்களே, உங்களுக்கு ஒரு கருத்து, நீங்கள் யார் பின்னாடி போகலான்னு நினைக்கிறீங்களோ அவங்க இப்படி கொண்டு போய் விட்டு போயிடுறாங்க. நடிகர் பின்னாடி போகாதீங்க. நடிகர் பின்னாடி போனால் இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் உங்களுக்கும் நீங்களும் ஒரு தாய் தங்க, அப்பா அம்மா, உறவுகள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் பிறந்த கடமையை செய்யுங்க. உங்களுக்கு மனைவி மக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். நடிகன் பின்னாடி போகாதீங்க. அவன் நாடாள தகுதியற்றவன். நடிகன் நாடாள தகுதியற்றவன். ஏனென்று சொன்னால் அவன் பேசுகிற கருத்து அவனதல்ல, இன்னொருவனதே. இது முன்னிறுத்துகள். நன்றி, வணக்கம்.